அத்தியாயம் 613. இரத்தவரி அணியைச் சேர்ந்த ஒருவர் உடல் முழுவதும் சிவப்பு நிற ஆடைகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் திகைப்புடன் நின்றிருந்தார். சமரனது பார்வை அவர் மேல் பட்டதும் அவர் திடீரென நடுங்கத் தொடங்கினார். அடுத்த கணம் அவர் முகம் முழுவதும் சிவந்து உடல் எரிந்து சாம்பலாக மாறியது. இப்படி ஒருவர் சாம்பலாக மாறியதை பார்த்து கருப்பு மூளை அணியைச் சேர்ந்த பலரும் பயத்தில் நடுங்கத் தொடங்கினர். சமரன் தன் கைகளை அசைக்க கூட இல்லை. ஆனால் பார்வையாலேயே ஒருவனை எரிக்க முடிந்ததை அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சத்தம் கேட்டது. சிவப்பு உடையில் மற்றொரு நபர் எரிந்து சாம்பலாக்கப்பட்டதை அனைவரும் பார்த்தனர். இந்த நேரத்தில் இதுவரை எரிக்கப்பட்ட அனைவரும் இரத்தவரி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பதை பலர் உணரத் தொடங்கினர். மேலும் இவர்கள்தான் சத்தம் போட்டு அனைவரையும் தாக்க வற்புறுத்தியவர்கள். அதே நேரம் சமரனின் முகத்தில் மர்மமான முறையில் இரத்தவரி கும்பலைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்த விசித்திரமான கொடூரம் தெரிந்தது. அவன் பார்க்கும் ஒவ்வொரு முறையும் ஒருவர் சாம்பலாக மாறினார். இதனால் அனைவரின் இதய துடிப்பும் மிக வேகமாக மாறிட அனைவரது காதுகளிலும் மரண மேளம் கேட்க ஆரம்பித்தது. இந்த மரண பயம் காரணமாக சிலர் போரை கைவிட்டு கடைசியில் அலறியடித்து காட்டை விட்டு வெளியேறினர். மரண பயத்தில் சிலர் அங்கிருந்து வெளியேறத் தொடங்கியவுடன் மக்கள் வெள்ளமும் திரும்பி ஓடத் தொடங்கியது. இதனால் கருப்பு மூளை அணியினர் அனைவர் மத்தியிலும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அவர்கள் அனைவருமே தோல்வியை ஏற்றுக்கொண்டு திரும்பிச் செல்ல தொடங்கினர். இந்த நேரத்தில் வெகுமதியை பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் வெகுமதியை விட தங்கள் வாழ்க்கையை நேசித்தனர். வெளிப்படையாக யாரும் இப்படி எரிந்து இறக்க விரும்பவில்லை. இதய தெய்வீக ஒளியின் இந்த திகிலூட்டும் திறன் மக்களை பைத்தியமாக்குவதில் வெற்றி பெற்றது. உண்மையில் அந்த ஒளியை யாராலும் பார்க்க முடியவில்லை. அதனால் சமரனுக்கு ஏதாவது தெய்வீக சக்தி இருந்திருக்கலாம் என்று அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். அனைவரும் அவசரமாக திரும்பிச் செல்வதை பார்த்த சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். இத்துடன் அவன் கையில் எரிந்து கொண்டிருந்த தெய்வீக ஒளியும் மறைந்தது. பிறகு சமரன் மெதுவாக கண்களை திருப்பி தன் அண்ணன் ரவீந்திரனை பார்த்தான். அவன் முகம் தற்போது விசித்திரமான ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியது. இந்த ஆச்சரியத்தை பார்த்த சமரனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மறுபுறம் சமரன் சிரிக்க ஆரம்பித்தவுடன் அவனை சுற்றி உள்ளவர்களும் மெதுவாக தங்களை தாங்களே மீட்டெடுத்துக் கொண்டனர். இத்துடன் அங்கிருந்தோர் அனைவரின் கவனமும் அந்த வனப்பகுதியை விட்டு வெளியேறிய கருப்பு மூளை அணியினர் மீது விழுந்தது. அவர்கள் அனைவரும் ஓடிவிட்டனர் என புரிந்து கொண்ட மக்கள் அனைவரும் உரத்த சத்தம் போடத் தொடங்கினர். அதில் அவர்களின் வெற்றியின் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. ரவீந்திரனும் அவனது அணியினரும் போட்டியில் வெற்றி பெறும் அளவுக்கு கருப்பு மூளை அணியினரிடம் சமரன் ஒரு கொடூர பயத்தை ஏற்படுத்தியதை அனைவரும் பார்த்திருந்தனர். ஆனால் சமரன் அவ்வாறு செய்ததற்கு உண்மையான காரணம் இதய தெய்வீக ஒளியின் ஆபத்தான சக்தி. ஒருவேளை சமரன் இதய தெய்வீக ஒளியை தனக்கு நிகரான அல்லது அதிக சக்தி கொண்ட ஒருவன் மீது பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் எரிந்து சாம்பலாயிருக்க மாட்டார்கள். இது சமரனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதையும் மீறி இவர்களை போன்றவர்களை தொந்தரவு செய்ய இதய ஒளி போதுமானதாக இருந்தது. இதன் மூலம் ரவீந்திரன் மற்றும் அவனது நண்பர்கள் மீதிருந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் பலர் முன்வந்து அந்த பகுதியை சுத்தம் செய்ய தொடங்கினர். அதன் பிறகு சமரன், ரவீந்திரன், கரிஷ்மா மற்றும் மற்ற அனைவரும் ஒரு பெரிய கூடாரத்தில் அமர்ந்தனர். அனைவருமே சோர்வாக உணர்ந்தாலும் இவ்வளவு பெரிய போட்டியில் வெற்றி பெற்றதால் அனைவரின் இதயங்களிலும் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி இருந்தது. அப்போது புனிதன் இன்னும் ஆச்சரியம் தீராதவனாய் சமரனையே பார்த்து கொண்டிருந்தான். உண்மையை சொல்லவா சமரா, நீ இவ்வளவு இரக்கமற்றவனா மாறுவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சக்தி சக்கரவர்த்தி தர்சிம தனியாவே எரிச்சிட்ட. இந்த செய்தி மட்டும் கருப்பு மூளைக்கு போச்சுன்னா உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ஒரு சலசலப்பு ஏற்படும் என்றான். இதை கேட்டு சமரன் சிரித்தான். ஆனால் புனிதனிடம் இதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. அதன் பிறகு அனைவருக்கும் கூப்பிய கைகளுடன் நன்றி கூறினான். எனக்கு உதவி செய்யதான் நீங்க எல்லாருமே இங்க வந்தீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உண்மையை சொல்லணும்னா நீங்க எல்லாம் இல்லாம இந்த வெற்றி சாத்தியமே இல்லை. உங்களோட இந்த உதவியை நான் நிச்சயம் திரும்ப செலுத்த முயற்சி செய்வேன் என்று சமரன் தன் வாக்கியத்தை முடிப்பதற்குள் புனிதன் குறுக்கிட்டான். சமரா, இப்ப எதுக்கு இப்படியெல்லாம் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இது மாதிரி இனி பேசுன எனக்கு கோபம் வந்துடும், புரியுதா? நம்மளை எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நாளா தெரியும். நம்ம பழக்கம் அவ்வளவுதானா? நட்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எல்லார்கிட்டையும் இப்படி மூணாவது மனுஷன் மாதிரி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. குறிப்பா நமக்குள்ள இல்ல, புரியுதா? நண்பர்கள் எப்பவும் ஒருவரை ஒருவர் ஆதரிப்பாங்க. நாளைக்கு நான் ஏதாவது பிரச்சனையில சிக்கினா நீயும் இப்படிதானே யோசிக்காம எங்களுக்கு உதவ வருவல்ல? அப்ப நாங்க மட்டும் உனக்கு உதவ வர மாட்டோமா என்ன என்று சற்று கோபத்தோடு கேட்டான். புனிதனின் கோபத்தை பார்த்த சமரனால் சிரிப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. புனிதன் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டான் என்று அவனுக்கும் தெரியும். அப்போது அவன் அருகில் நின்றிருந்த கரிஷ்மா சமரனை பார்த்து, சமரன் அண்ணா, இதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் செஞ்ச உதவியை நீ ஒரு உதவியாவே கருதிக்கோ. அதுக்கு பதிலா நீ எனக்கு நிறைய சுவையான மாத்திரைகள் செஞ்சு தரணும், சரியா
என்றாள். அதை கேட்ட சமரன் அவளை புன்னகையுடன் பார்த்தான். ஆமா பாப்பா, எனக்கு தெரியும். உனக்கு சுவையான மாத்திரைகளை தவிர உன்னோட உடல் மாற்றத்திற்கான மாத்திரைகளையும் நான் தயார் செய்யறேன், சரியா? அதனால நீ இப்ப அமைதியா ஓய்விடு என்று உறுதியளித்தான். இதற்கிடையில் அருகில் நின்றிருந்த ருத்ரனையும் லீலாவையும் பார்த்து சிரித்த சமரன், கடவுள் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் கூடவே இருக்க முடியாதுன்னு, அதுக்காக தான் உண்மையான நண்பர்களை உருவாக்கினார்னு யாரோ ஒருவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் அதை கண் கூட பார்த்துட்டேன். உங்க 2 பேரோட நட்புக்கும் நான் தலை வணங்குறேன். நீங்க இன்னைக்கு என்று சமரன் தன் வார்த்தைகளை முடிப்பதற்குள் ருத்ரன் லீலா இருவரும் அவனது பேச்சை நிறுத்துவது போல சிரிக்க ஆரம்பித்தனர். அவர்களின் நட்பு இப்போது மிகவும் ஆழமான நட்பாக மாறியிருந்தது. ஆரம்பத்தில் அவர்கள் இருவரும் சமரனின் எதிரிகளாக இருந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்கள் உள்பகுதிக்கு வந்ததில் இருந்தே அவர்களின் நட்பும் அதிகம் வலுப்பெற்று விட்டது. சொல்ல போனால் சீரும் சிங்கங்கள் குழு இன்று அடைந்திருக்கும் நிலை இந்த நால்வரின் நட்புறவால் தான். ஒரு காலத்தில் மக்கள் ருத்ரனை மரண வியாபாரி என்று அழைத்தனர். யாரும் அவனுடன் நட்பு கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ருத்ரன் ஒருவனை தன் நண்பனாக கருதினால் அந்த நண்பனுக்கு தன் மரணம் வரை துணை நிற்பான். லீலாவும் மிகவும் நேர்மையான பெண்ணாக இருந்ததால் சமரன் உடனான அவளது நட்பும் மிகவும் நன்றாக இருந்தது. சொல்ல போனால் இவர்கள் அனைவரும் உலகிற்கு மிகவும் விசித்திரமான மனிதர்கள். ஆனாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருந்தனர். அப்போது கூடாரத்தின் தலைவரின் நாற்காலியில் அமர்ந்திருந்த தன் அண்ணன் ரவீந்திரனை சமரன் பார்த்தான். முன்பு நேரமின்மையால் தன் அண்ணனை சமரனால் சரியாக பார்க்க முடியாமல் போனது. இப்போது சமரன் அவனை சரியாக பார்த்தபோது அவன் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் ரவீந்திரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான மற்றும் ஆபத்தான தோற்றம் வந்திருந்தது. அவனது கொடிய ஆபத்தான கண்களை சமரனால் நன்றாக உணர முடிந்தது. இதனால் சமரன் அண்ணனிடம் சற்று தாழ்ந்த குரலில், அண்ணா, கடந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சு? நீ நிறைய மாறிட்ட என்று கேட்டான். சமரனின் கேள்விக்கு முன் ரவீந்திரனின் முகத்தில் இருந்த சிறு புன்னகை சமரனின் கேள்வியில் மெல்ல மறைந்தது. இந்த நேரத்தில் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் பரவியது. ரவீந்திரன் முற்றிலும் அமைதியாகிவிட்டான். அவனது மௌனத்தால் கூடாரத்தின் மகிழ்ச்சியான சூழல் மெல்ல மெல்ல விசித்திரமான நிசப்தமாக மாறியது. அனைவரும் திடீரென ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். லீலாவும் ருத்ரனும் மெதுவாக கூடாரத்தை விட்டு வெளியே நடக்க ஆரம்பித்தனர். இது நிச்சயமாக தாங்கள் கேட்டிருக்க கூடாத ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இருவரும் வெளியே சென்றதும் புனிதனும் மற்றவர்களும் கூட அமைதியாக வெளியே வந்தனர். இந்த நேரத்தில் சமரன் அண்ணனின் மௌனத்தை பார்த்து கொண்டே இருந்தான். மறுபுறம் நீண்ட நேரம் மௌனமாக இருந்த ரவீந்திரன் பிறகு பெருமூச்சு விட்டான். பின் சமரனிடம் தாழ்ந்த குரலில், சின்னு, நீ நம்ம தாரகிய தலத்தோட ரொம்பவே திறமையான போர் வீரன். நான் விராட பேரரசை விட்டு இங்க வந்தப்ப நான் சாக வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை சாக விடக்கூடாதுன்னு வீராண்ணா என்கிட்ட சொல்லி இருந்தார். நானே இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ரிட்சகன் பள்ளியில நீ கொல்லப்பட்டங்கிற செய்தி வந்ததும் என்னால தாங்க முடியல. அதோட நம்ம தாரைய தலத்தை அழிச்சவங்களையும் கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னோட உணர்ச்சிகளை மெல்ல கட்டுப்படுத்தி அவங்கள தேடி வெளியே செல்றதை நிறுத்தினேன். நீயும் இனி திரும்பி வரமாட்டேன்னு நினைச்ச. இதனால நம்ம தலத்துக்கான பழி வாங்கல, அதை முடிக்கிற பொறுப்பை நான் கையில எடுக்க வேண்டியதாயிடுச்சு என்று ரவீந்திரன் ஒரு கணம் நிறுத்திவிட்டு சற்று தயக்கத்துடன் சமரனிடம் மேலும் தொடர்ந்தான். ஆனா சமரா, என்னோட பயிற்சியோட வேகத்தை பொறுத்து ரெட்சமலர் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கும்பலை பழி வாங்குற அளவுக்கு நான் சக்தி வாய்ந்தவனா மாற முடியாதுன்னு எனக்கு தெரியும். கடவுள் நம்மளை கைவிட்டுட்டாருன்னு நான் ரொம்ப நொந்துட்டேன். ஆனா அப்பதான் அது இல்ல, எனக்குன்னு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னு எனக்கு புரிஞ்சுது. உன்னோட மரண செய்தியை கேட்ட சுமார் 6 மாதங்களுக்கு அப்புறம் நான் என் உயிரை காப்பாத்த மலைகளுக்கு போனேன். அதிர்ஷ்டவசமா அங்க உன்னை பார்த்தேன் என்று அதை குறிப்பிட்ட உடனேயே ரவீந்திரனின் கண்களில் ஒரு விசித்திரமான சோகம் தோன்றியதை சமரன் கவனித்தான். சமரனுக்கும் ஏதோ புரிய ஆரம்பித்தது. அண்ணனின் இந்த நிலைக்கு பின்னால் அந்த மர்மமான விஷயம் நிச்சயம் இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதற்கிடையில் ரவீந்திரன் அவனிடம், அது ஒரு மருந்து குப்பி. அதுக்குள்ள 2 சிவப்பு மாத்திரைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த குப்பியில எழுதப்பட்ட விஷயங்களை படிச்சப்ப அந்த மாத்திரையை சாப்பிட்டா ஒரு மகா யோகி கூட தன் சக்தியை அதிகரிச்சு சக்திமானாக முடியும்னு போட்டிருந்தது. ஆனா இந்த மாத்திரையை சாப்பிடுறதுக்கு ஒரு விலை இருந்துச்சு. அந்த விலை என்னன்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா 3 வருடங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். ஒரு வகையில இந்த மாத்திரையை சாப்பிட்டா ஒருவருக்கு கிடைக்கும் சக்திமானோட சக்தி அவனோட வாழ்நாள் முழுவதும் ஈடாகும் என்றான். இதை கேட்ட சமரனின் தலை சுழலத் தொடங்கியது. உடனே அவன் நினைவுகளை தேடி அத்தகைய மாத்திரையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். சில நொடிகளில் அண்ணன் எந்த மாத்திரையை பற்றி பேசுகிறான் என்று சமரனுக்கு புரிந்தது. அப்போது சமரன் பயந்த குரலில், அந்த மாத்திரை முர்தா சக்தி மாத்திரையா என்றான். சமரனின் வாயிலிருந்து அந்த பெயரை கேட்டதும் ரவீந்திரனும் மிகவும் ஆச்சரியப்பட்டான்.
ஆனால் அவன் தலையை அசைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அண்ணன் சம்மதிப்பதை பார்த்த சமரன் தள்ளாடி தள்ளாடி அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். இதனுடன் ஒரு விசித்திரமான பயம் மற்றும் விரக்தி நிலை அவனது முகத்தில் தோன்றியது. அவன் தன் தலையை பிடித்துக் கொண்டான். இந்த மாத்திரையை பற்றி ஒருமுறை வர்ணமித்திரர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்போது அந்த மாத்திரையை தயாரித்தவர் மீது வர்ணமித்திரரின் குரலில் ஒரு வித்தியாசமான மரியாதை பிரதிபலித்தது. முர்தா சக்தி மாத்திரை பல வருடங்களுக்கு முன் ஹீமவாகினி முழுவதையும் அதிர வைத்த ஒரு மாத்திரையாகும். அந்த மாத்திரை உண்மையில் 7ஆம் தரவரிசை மாத்திரை. அதை உருவாக்கிய மருத்துவர் முழு ஹீமவாகினியிலும் பெரிய மருத்துவர் என மிகவும் மதிக்கப்பட்டார். இந்த மாத்திரையின் மிக ஆபத்தான சக்தி என்னவென்றால் அது எந்த மகா யோகியையும் சக்திமானாக உருமாற்றிடும். வெளிப்படையாக இந்த மாத்திரையை பற்றி அறிந்து மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் அவர்கள் சக்திமானாக மிகவும் அவசியமான எண்ணற்ற மணி நேர கடுமையான பயிற்சியை தவிர்க்கலாம். பொதுவாக பலவீனமானவர்களின் வாழ்க்கை ஹீமவாகினியில் மிகவும் பயனற்றதாக இருந்தது. இதனாலேயே இந்த சக்திக்கு ஈடாக ஒருவர் தனது வாழ்க்கையை இழக்க நேரிட்டாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டனர். மேலும் பலருக்கு இந்த மாத்திரையின் மீது பைத்தியம் ஏற்பட்டது. பல பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த குழுக்கள் அதை பெற எல்லா வழிகளிலும் முயற்சி செய்ய தொடங்கின. எல்லாவற்றிற்கும் மேலாக தனது சாதாரண வீரர்களை வலிமை மிக்கவர்களாக மாற்ற யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இந்த மாத்திரையின் உதவியால் ஒருவர் தனது குழுவில் ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்தவர்களை உருவாக்க முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனால் இந்த வகையான பைத்தியக்காரத்தனம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. ஏனென்றால் திடீரென்று ஒரு இரவில் அந்த மாத்திரையை தயாரித்த மருத்துவர் அதன் மருந்து சீட்டுடன் எங்கோ காணாமல் போனார். இந்த நேரத்தில் பலர் அவரை கண்டுபிடிக்க முயன்றனர். ஆனால் யாராலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மெல்ல மெல்ல அந்த மாத்திரையின் பைத்தியம் குறைய ஆரம்பித்தது. காலப்போக்கில் அந்த மாத்திரை ஹீமவாகினி மக்களின் மனதில் இருந்து மறைந்தது. இதனாலேயே பல பிரபல மருத்துவர்கள் கூட இந்த மாத்திரையை பற்றி அறிய முடியாமல் போனது. சமரனுக்கும் அந்த மாத்திரைக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் சமரனை மிகவும் கவலையடைய செய்தது அவனுடைய அண்ணன் 2 வருடங்களுக்கு முன் இந்த மருந்தை உட்கொண்டதுதான். அப்படி பார்த்தால் சமரனின் மூத்த சகோதரனான ரவீந்திரன் இன்னும் 1 வருடத்தில் இறக்கப் போகிறான் என்பது உறுதி. இதை நினைத்த சமரனின் முகத்தின் நிறம் மாறியது. கோபத்தில் சிவந்த கண்களுடன் அண்ணனை நோக்கி கத்த ஆரம்பித்தான். உனக்கு பைத்தியமானா? என்ன முட்டாள்தனமான காரியம் செஞ்சிருக்க? இந்த மாத்திரையை சாப்பிட்டா உன் உயிர் 3 வருஷத்துல போயிடும்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்ட என்று கேட்டான். ரவீந்திரன் அமைதியாக இருந்தான். சமரனின் கோபத்தை அவனால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சகோதரன் தான் தன் சகோதரன் இறப்பதை பார்க்க விரும்புவான்? ஆனால் சிறிது நேரம் கழித்து தன் கையால் ஆகாத குரலில், என்ன அந்த சூழ்நிலையில என்ன செய்ய சொல்ற சமரா? ஏற்கனவே நீ இறந்துட்டன்னு ஒரு தகவல் வந்து என்ன பைத்தியக்காரனாக்கி இருந்துச்சு. உன் மரணத்துக்கும் நம்ம குழுவோட அவமானத்துக்கும் நான் தான் பழி வாங்க வேண்டி இருந்துச்சு. அப்ப இதை தவிர எனக்கு வேற தேர்வு இல்லை. ஒருவேளை நான் அப்ப இதை செய்யாம இருந்திருந்தா என்னால எதையும் சமாளிக்க முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல என்றான். ரவீந்திரனின் வார்த்தைகளை கேட்ட சமரனுக்கு தன் அண்ணன் ஏன் இவ்வளவு ஆபத்தான நடவடிக்கை எடுத்தான் என்று புரிய ஆரம்பித்தது. சமரனின் வருத்தத்தை பார்த்த ரவீந்திரன் சிரித்துக் கொண்டே சமரனை ஊக்கப்படுத்த முயன்றான். ஏய், நீ கவலைப்பட வேண்டாம் சின்னு. நீ உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். நான் உயிரோட இருக்கனா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் இல்ல. தாரகிய தலத்தை யாராவது திரும்ப உயிர்ப்பிக்க முடியும்னா அது உன்னாலதான் முடியும். என்ன பொறுத்தவரை நான் ஏதோ போர்ல செத்துட்டேன்னு வச்சுக்கலாம் என்ற ரவீந்திரனின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தாலும் அவன் அதை சமரனிடம் காட்டாமல் மறைக்க முயன்றான். பின் தனது சட்டையிலிருந்து ஒரு குப்பியை எடுத்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு சமரனிடம் அதை காட்டினான். சின்னு, இதுதான் அந்த முர்தா சக்தி மாத்திரை. எனக்கு தெரிஞ்சு ஹீமவாகினி முழுக்க இருக்கிற கடைசி மாத்திரை இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். சமரன் குப்பியை பார்த்துவிட்டு அதனுள் இருந்த சிவப்பு மாத்திரையை பார்த்தான். அந்த மாத்திரையை பார்த்த சமரனின் முகம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் அவன் மனம் முழுக்க தன் சகோதரனை மரணத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்ற யோசனை ஓடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 614. குப்பிக்குள் இருந்த மாத்திரை முற்றிலும் சிவப்பு நிறத்தில் இருப்பதை சமரன் பார்த்தான். இந்த மாத்திரை சாதாரண மாத்திரைகளை விட பெரியதாகவும் மிகவும் மர்மமாகவும் இருந்தது. இதை பார்க்கும் போது மாத்திரை நிறைய இரத்தத்தால் நிரம்பி இருப்பது போல தோன்றியது. இது தவிர மாத்திரையும் மிகவும் பளபளப்பாக தெரிந்தது. சமரன் சில கணங்கள் அந்த மர்மமான மாத்திரையை பார்த்து கொண்டே இருந்தான். பின்னர் அவனுடைய அற்புதமான உள் சக்தியின் உதவியுடன் அந்த மாத்திரை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தான். ஆனால் இதையும் மீறி சமரனால் அந்த மாத்திரையிலிருந்து கண்களை எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளில் சமரன் தன் கண்களால் பார்த்த மிக உயர்ந்த தரவரிசை மாத்திரை இதுவாகும். இந்த நேரத்தில் சமரனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது.
ஒரு மாத்திரை மிக உயர்ந்த பதவிக்கு வரும்போது அதோட சொந்த ஆன்மா தயாரா இருக்கும்னு குரு ஒரு முறை சொல்லி இருந்தாரு. அப்ப இந்த முர்தா சக்தி மாத்திரைக்கும் ஒரு ஆன்மா சொந்தமா இருக்குமா? எனக்கு தெரியலையே என்று யோசித்த சமரன் மெதுவாக குப்பியை எடுத்தான். பிறகு அதை சற்று கூர்ந்து பார்த்த சமரன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். உண்மையில் குப்பியின் மூடியில் சக்திகளின் அடையாளங்கள் இருப்பதை கண்டான். இதிலிருந்தே இந்த மாத்திரை குப்பியில் வலுக்கட்டாயமாக அடைக்கப்பட்டு நிச்சயம் சக்திகள் கொண்டு இருக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சமரன் புரிந்து கொண்டான். இதை உணர்ந்த சமரன் குப்பியில் இருந்து மாத்திரையை எடுக்கும் யோசனையை தள்ளி வைத்தான். பின் மனதிற்குள், இது உண்மையிலேயே 7ஆம் தரவரிசை மாத்திரையா இருக்க தகுதியானதுதான். இந்த மாத்திரையை குப்பியில் அடைச்சு வைக்க அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது நம்ப முடியாதது. இதை பார்க்கும்போது இது மாதிரி மாத்திரைகள் பற்றி குரு சொன்னது முற்றிலும் சரின்னு தோணுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இருந்த போதிலும் சமரன் அந்த சிகப்பு மாத்திரையை குப்பியில் இருந்து எடுக்கவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சிறப்பு மாத்திரைகளை அப்படியே வெளியே எடுக்க முடியாது. ஒருவேளை மீறி இதை செய்தால் மிகவும் விரும்பத்தகாத ஒன்று நடந்திருக்க வாய்ப்புண்டு. இதற்கிடையில் சமரன் ரவீந்திரனை பார்த்து, இந்த குப்பியோட வேற ஏதாவது கிடைச்சதானா என்று கேட்டான். இதை கேட்ட ரவீந்திரன் சற்று ஆச்சரியப்பட்டு அருகில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அதன் பிறகு மெதுவாக தன் சேமிப்பு வளையத்தில் இருந்து ஒரு சிவப்பு நிற காகிதத்தை எடுத்தான். அந்த காகிதம் இரத்த சிவப்பு நிறத்தில் ஜொலித்தது. மேலும் அதை திறக்கக்கூடிய ஒரு இடம் கூட அதில் இல்லை. அப்போது ரவீந்திரன் அந்த காகிதத்தை சமரனிடம் கொடுத்துவிட்டு, இந்த மாத்திரையோட நான் கண்டெடுத்த விஷயம் இதுதான், ஆனா என்னால இதை திறக்க முடியல என்றான். சமரன் உடனே குப்பியை மேசையில் வைத்துவிட்டு அந்த காகிதத்தை எடுத்தான். அவன் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. சமரன் நீண்ட நேரம் அந்த காகிதத்தையே பார்த்து கொண்டிருந்தான். கடைசியில் பெருமூச்சை வெளியிட்டுக் கொண்டே, நான் நினைக்கிறது தவறில்லைன்னா இந்த காகிதம் தான் அந்த முர்தா சக்தி மாத்திரையை தயாரிப்பதற்கான செய்முறையா இருக்கணும் என்றான். சமரனின் வார்த்தைகளை கேட்ட ரவீந்திரனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் அது மாத்திரையின் செய்முறையாக இருக்க வேண்டும் என்று அவனும் யூகித்திருந்தான். ஆனால் அந்த காகிதத்தை அவனால் திறக்க முடியாததால் அவனால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. பிறகு சமரனை பார்த்த ரவீந்திரன் தாழ்ந்த குரலில், உண்மையிலே இது முர்தா சக்தி மாத்திரையோட செய்முறையா இருந்தா ஒருவேளை நம்ம தாரகிய தளம் முன்பு போல மாறி வெற்றி பெறலாம். நிறைய சக்திமான்களை நம்ம தயார் செஞ்சா அந்த ரெட்சமலர்னால நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது என்றான். சிறிது நேரம் அண்ணனின் வார்த்தைகளை பற்றி யோசித்த சமரன் தலையை மறுப்பாக அசைத்தான். இல்லண்ணா, இது ரொம்பவே கஷ்டம். சக்திமான் மாதிரி சக்தியோட இந்த முர்தா சக்தி மாத்திரை 3 வருட ஆயுள தான் கொடுக்க முடியும். அதோட இது ஒரு 7ஆம் தரவரிசை மாத்திரைங்கிறதால அதை தயாரிக்கிறது ரொம்பவே கடினம். என்னால அதை தயாரிக்க முடியாதுங்கிறது மட்டும் இல்ல, இந்த 7ஆம் தரவரிசை மாத்திரையை தயாரிக்க கூடியவங்க இந்த முழு ஹீமவாகினியிலையும் அதிகமா இருக்க மாட்டாங்க என்றான். வர்ணமித்திரர் தனது சக்தியின் பெரும் பகுதியை பயன்படுத்தியே 6வது தரவரிசையில் உள்ள நில ஆவி மாத்திரையை தயாரித்திருந்தார். இது சமரனுக்கும் தெரியும். இப்படிப்பட்ட நிலையில் 7ஆம் தரவரிசை முர்தா சக்தி மாத்திரையை தயாரித்தால் அவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று யூகிக்க கூட முடியவில்லை. மேலும் தற்போது மூலிகைகள் கிடைக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளனர். ஒருவேளை யாரேனும் தவறுதலாக அந்த மூலிகைகளை கண்டுபிடித்து விட்டாலும் 6ஆம் தரவரிசை மாத்திரையை தயாரித்த போது நடந்த விபரீதம் மீண்டும் 7ஆம் தரவரிசை மாத்திரையை தயாரிக்கும் போது நடக்காது என என்ன நிச்சயம்? ஒருவேளை இதை தயாரிக்கும் போது ஒரு மின்னல் வானத்தில் இருந்து விழுந்து மருந்து செய்தவனையும் மருந்தையும் கூட அழிக்கக்கூடும். மேலும் இப்படி ஒரு இயற்கை பேரிடர் நடந்தால் பல சக்தி வாய்ந்தவர்களுக்கு இது தெரிய வந்திருக்கும். தற்போது ஹீமவாகினி முழுவதும் 7ஆம் தரவரிசை மாத்திரையை தயாரிக்கக்கூடிய சில மருத்துவர்கள் மட்டுமே இருந்தனர். மேலும் வர்ணமித்திரரால் கூட அவர் ஆத்மாவாக இருப்பதால் அதை உருவாக்க முடியாது. இதற்காக அவர் தனது உடல் மற்றும் முழு வலிமையை பெற வேண்டும். இதய தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்தியதால் சமரனின் சக்திகள் மிகவும் அதிகரித்திருந்தாலும் அவனாலும் இந்த முர்தா சக்தி மாத்திரையை உருவாக்க முடியாது. மேலும் இந்த மருந்தை தயாரிக்கக்கூடிய ஒரு மருத்துவரிடம் சமரன் இந்த செய்முறையை கொடுத்தால் சமரனை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டார்கள். இதனால் பல மருந்துகளை தயாரிக்கும் ரவீந்திரனின் கனவுகள் நிறைவேறாமல் போனது. இந்த நேரத்தில் தான் நினைத்தது சாத்தியமற்றது என்று ரவீந்திரனுக்கும் புரிந்தது. இதன் காரணமாக அவன் உதவியற்ற ஒரு பெருமூச்சை விட்டு, நீ அதை உன் கூடவே வச்சுக்க சமரா. எப்படியும் நான் ஒரு மருத்துவன் இல்ல, அதனால அதை என் கூட வச்சிருக்கிறது முட்டாள்தனமா இருக்கும் என்றான். அதை கேட்ட சமரன் தலையை அசைத்து மௌனமாக மருந்து சீட்டை எடுத்தான். இவ்வளவு சிறப்பும் விலை உயர்ந்த பொருளையும் ரவீந்திரனிடம் ஒப்படைப்பது அவன் உயிருக்கு மிகவும் ஆபத்தானது என்பதை சமரனும் அறிந்தான். அதனால் சிறிது நேரம் நிதானித்தவன், அண்ணா, என்ன நடந்தாலும் இந்த முர்தா சக்தி மாத்திரையை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியே வந்தா நாம எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்படுவோம் என்றான். இதை கேட்ட ரவீந்திரன் புன்னகையுடன், கவலைப்படாத சமரா, நான் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுற ஆள் இல்ல. கடந்த 2 வருஷத்துல என்ன தவிர வேற யாருக்குமே இதை பத்தி தெரியாது.
இப்போ கூட உனக்கும் எனக்கும் மட்டுமே இதை பத்தி தெரியும். அதான் சொல்றேன், அந்த முர்தா சக்தி மாத்திரை குப்பியையும் நீ உன் கூடவே வச்சுக்கோ. இப்ப எனக்கு இதனால எந்த பயனும் இல்ல என்றான். சமரன் சற்று தயங்கினான். ஆனால் பின் அவன் அந்த குப்பியை தன்னுடன் எடுத்துக்கொண்டு சிறிது நேரம் அப்படியே யோசித்தான். சரி அண்ணா, நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த முர்தா சக்தி மாத்திரையையும் அதன் செய்முறையையும் கவனமா படிக்கிறேன். 1 வருஷத்துக்குள்ள அதோட விளைவை அகற்றுவதற்கான வழியை கண்டுபிடிப்போம் என்றான். அதை கேட்ட ரவீந்திரன் கட்டாய புன்னகையுடன், பார் சமரா, நீ உயிரோடு இருக்கிறவரை நான் இருக்கேனா இல்லையான்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை என்றான். ஆனால் ரவீந்திரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட சமரன் அதை கண்டுகொள்ளாதது போல தன் இடத்திலிருந்து எழுந்து நின்றான். நான் இப்ப பள்ளிக்கு திரும்புறான்னா, இன்னும் 2 நாளைக்கு அப்புறம் அந்த சுக்ராந்த நான் நிரந்தரமா முடிக்க போறேன் என்றான். ரவீந்திரன் கருப்பு மூலையில் தங்கியிருந்த போது சுக்ராந்தின் பெயரை கேள்விப்பட்டுள்ளான். இதனால் திடீரென அவன் கண்களில் கவலை படர ஆரம்பித்தது. அவன் கவலையுடன், சுக்ராந்தா? சமரா, அவனை கண்டுபிடிச்சு கொல்ல போறியா? அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தி. அதோட அவருக்கு தெய்வீக ஒளியின் உதவியும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி மூதாதையரை கூட தோற்கடிச்சு வெற்றி பெற முடியும். அவருடனான உன்னோட சண்டை ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும். அதோட பல சக்தி வாய்ந்த நபர்கள் கருப்பு மூளை அணியில இருக்காங்க. அவங்க மூலம் மட்டும்தான் சுக்ராந்த அடைய முடியும் என்றான். அண்ணன் தனக்காக மிகவும் கவலைப்படுவதைக் கண்டு சமரன் அவனுக்கு ஆறுதல் கூறினான். அண்ணா, கவலைப்பட ஒன்னும் இல்ல. சுக்ராந்தோட கருப்பு மூளை அணியில பல சக்தி வாய்ந்தவங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ரட்சகன் பள்ளியில கூட சக்தி வாய்ந்தவங்களுக்கு பஞ்சம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த முறை நான் தனியா போறதில்ல. ரட்சகன் பள்ளியோட சக்தி வாய்ந்த ஆட்களும் என் கூடவே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல சுக்ராந்துக்கு தெய்வீக ஒளி இருந்தா என்ன, எனக்கும் தான் தெய்வீக ஒளி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரே ஒரு தெய்வீக ஒளி, ஆனா எனக்கு 2 என்றான். இதை கேட்ட ரவீந்திரன் உடனே, ஒரு விஷயம் சொல்லு சின்னு, உன் தற்போதைய பலம் என்ன என்று கேட்டான். சமரன் சிரித்துக் கொண்டே, உண்மையை சொல்லணும்னா என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா பெரியவர் பரமார்த்தா சொன்னதுபடி நான் 9 நட்சத்திர சக்திமானா இருக்கலாம். இதுக்கு அர்த்தம் தெரியும்ல, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல சக்தி சக்கரவர்த்தி ஆக போறேன் என்றான். சமரன் சக்திமானின் 9 நட்சத்திர தரவரிசையில் இருந்தது உண்மைதான். ஆனால் சக்தி சக்கரவர்த்தியாக மாறுவதற்கு இன்னும் வெகு தொலைவில் இருந்தான். தன் அண்ணனை சமாதானம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவன் இப்படி சொல்லி இருந்தான். சமரனின் வார்த்தைகளை பொருட்படுத்தாத ரவீந்திரன் கவலையான தொனியில், கடவுளே, சமரா, உனக்கும் அவனுக்கும் இடையில ஒரு தரவரிசை இடைவெளி இருக்கே, ஆனா நீ இன்னும் சிரிச்சிட்டு இருக்க என்று கேட்டான். அதே நேரம் தனக்குள், அது சரி, சக்தி சக்கரவர்த்தியா இருந்த தர்சிம இவன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கொன்னா என்று நினைத்து பெருமூச்சு விட்டவன் பின், சரி சின்னு, கவனமாறு. இந்த முறை போர்ல என்னையும் சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னோட தற்போதைய சக்திகளால எதிரிகளுக்கு நானும் ஒரு பிரச்சனையா மாற முடியும்ல என்றான். சமரன் தன் சகோதரனை பார்த்து லேசாக புன்னகைத்து, சரி அண்ணா, அதோட உண்மையை சொல்லணும்னா என் கூட நீங்களும் பள்ளிக்கு வந்தா நல்லா இருக்கும். நீங்க இங்கேயே இருந்தா எனக்கு பயமா இருக்குண்ணா. நீங்க அங்க இருந்தா சுகமா குணமடையலாம். நீங்க 2 நாள் பள்ளியில தங்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன் என்ற சமரன் ரவீந்திரனின் முகம் பார்க்க அவனும் சற்று நேரம் யோசித்து விட்டு ஒப்புக்கொண்டான். பிறகு சமரன் முர்தா சக்தி மாத்திரை குப்பியையும் மருந்து சீட்டையும் தன் சேமிப்பு வளையத்தில் வைத்தான். பின் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தான். இதற்கிடையில் ரவீந்திரனும் வெளியே வந்தான். அவன் வெளியே வரும்போது அவனுடைய பல வீரர்கள் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அந்த பெரிய போரில் ரவீந்திரனின் தோழர்கள் பலர் கொல்லப்பட்டனர். ஆனால் தற்போது சுமார் 100 தோழர்கள் உயிருடன் உள்ளனர். அவர்களின் பொறுப்பும் ரவீந்திரன் மீது விழுந்தது. கவனித்து பார்த்தால் இந்த 100 பேர் கருப்பு மூளை போன்ற இடத்தில் பலம் வாய்ந்த அணியுடன் போட்டி போட முடியாது. ஆனால் அதற்காக இவர்களை எந்த வகையிலும் பலவீனமானவர்கள் என்றும் கருத முடியாது. இந்த நேரத்தில் சமரனும் தனது சகோதரனுக்கு உதவி செய்து மந்திர பறவைகள் மீது அனைத்து மக்களையும் தன்னுடன் உட்கார வைத்தான். பின்னர் 10 மந்திர பறவைகளும் ரட்சகன் பள்ளியை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பித்தன. வழியில் சமரன் ரவீந்திரனுக்கு உதவி செய்வதற்காக அவனது நண்பர்கள் அனைவரையும் ரட்சகன் பள்ளிக்கு அருகில் உள்ள நகரத்தில் தங்க வைத்தான். அவர்களும் அப்பகுதியின் அமைதியை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தாங்கள் தங்குவதற்கு இடம் தேட ஆரம்பித்தனர். இந்த நேரத்தில் சமரன் அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தனது சகோதரன் ரவீந்திரனுடன் நேரடியாக ரட்சகன் பள்ளிக்கு திரும்பினான். சமரனும் மற்றவர்களும் உள்பகுதியில் நுழைந்தவுடன் வினோதமான சலசலப்பு ஏற்பட்டது. உண்மையில் இங்கு கொண்டாட்டம் வெடித்துக் கொண்டிருந்தது. சீரும் சிங்கங்கள் குழுவைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் இரத்தவரி குழுவின் தலைவரான தர்சிமை கொன்றதில் சமரன் வெற்றி பெற்றதாக எல்லா இடங்களிலும் செய்தி பரப்பியிருந்தனர். சக்தி சக்கரவர்த்தி போன்ற சக்தி வாய்ந்த நபரை கொல்வது மிகவும் கடினமான பணியாக இருந்ததால் உள்பகுதி முழுவதும் இந்த விஷயம் அனலாக பரவியது. உண்மையில் சமரன் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருவரை எரித்து சாம்பலாக்கி விட்டதை அறிந்த அனைவரும் வியப்பின் உச்சியில் இருந்தனர். ஆனால் சமரனுக்கும் இந்த கொண்டாட்டத்திற்கும் சற்றும் சம்பந்தம் இல்லை.
அதனால் அவன் அந்த கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு நேராக பெரியவர் பரமார்த்தாவை சந்திக்க சென்றான். சமரன் தர்சிமை கொன்றதை குறித்து பெரியவர் பரமார்த்தா ஆச்சரியப்பட்டார். ஆனால் அதே நேரம் சமரனின் தெய்வீக ஒளிகள் இரண்டும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை மற்றும் ஆபத்தானவை என்பதையும் அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். உள்பகுதி விதிகளின்படி இங்கு எந்த மாணவரும் வெளியில் இருந்து யாரையும் அழைத்து வர முடியாது. ஆனால் இதையும் மீறி பெரியவர் பரமார்த்தா சமரனின் வேண்டுகோளை ஏற்று ரவீந்திரனை உள்பகுதியில் தங்க அனுமதித்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக உள்பகுதியில் சமரனின் நிலை ஒரு சாதாரண மாணவனைப் போல இல்லை. சமரனிடம் 2 விதமான தெய்வீக ஒளிகள் இருந்தன. அப்படிப்பட்டவனிடம் எதுவும் சொல்ல பெரியவர் பரமார்த்தாவின் மனம் விரும்பவில்லை. பின் பெரியவர் பரமார்த்தா 2 நாட்களுக்கு பிறகு நடக்கவிருக்கும் தாக்குதலை பற்றி சொல்லி சமரனுக்கு அழைப்பு விடுவித்தார். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளை கேட்ட சமரனுக்கும் 2 நாட்கள் கழிந்ததும் அந்த மாபெரும் போட்டியில் கலந்து கொள்வதை எண்ணி லேசான கவலை உண்டானது. அதே நேரம் அவனது மனதில் சுக்ராந்தை கொல்லும் தீ அதிகரித்தது. அதன் பிறகு நேரம் வேகமாக ஓட 2 நாட்கள் மிக விரைவாக கடந்தன. அன்று சூரியன் வானத்தில் பிரகாசித்தது. ஆனாலும் உள்பகுதியில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை இருந்தது. அப்போது வானத்தில் எங்கும் மனிதர்கள் பறப்பதை பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று புரிந்து போனது. கடந்த 2 ஆண்டுகளில் உள்பகுதி மாணவர்கள் பல பெரிய விஷயங்களை பார்த்திருந்தனர். உள்பகுதியில் உள்ள பெரியவர்கள் இப்படி ஒன்றாக வெளியே செல்லும் போதெல்லாம் கண்டிப்பாக கருப்பு மூலையில் சென்று அங்குள்ளவர்களை தாக்குவார்கள். ஆனால் இம்முறை நடக்கப் போகும் தாக்குதல் பெரியவர்களின் மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் என்பதை சில மாணவர்கள் நன்றாக புரிந்து கொண்டனர். பெரியவர்கள் வானில் பறப்பதை எண்ணற்ற மாணவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது பலத்த சத்தம் கேட்டது. இந்த சத்தத்துடன் பச்சை நிற ரெக்கைகளுடன் ஒரு சிறுவன் அனைத்து பெரியவர்களுடன் கருப்பு மூலையை நோக்கி செல்ல ஆரம்பித்ததை அனைவரும் பார்த்தார்கள். அந்த பையனை பார்த்ததும் பல மாணவர்களின் கண்களில் பொறாமை தெரிந்தாலும் அதைவிட சமரன் மீதான மரியாதை தான் அனைத்து மாணவர்களின் கண்களிலும் தெரிந்தது. கடந்த சில வருடங்களில் பெரியவர்களுடன் இவ்வளவு பெரிய போட்டிக்கு செல்லும் முதல் மாணவன் சமரன் தான். ஆனால் இதனால் பெரியவர்கள் ஆச்சரியப்படவில்லை. ஏனென்றால் சமரன் உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரன் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். மேலும் அவனது வலிமையின் காரணமாக பல பெரியவர்களும் அவனை மதிக்க தொடங்கினர். இந்த நேரத்தில் சமரன் அனைத்து மாணவர்களையும் புறக்கணித்தான். அவன் நேராக கருப்பு மூலையை நோக்கி நகர்ந்தான். அவன் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை இருந்தது. அத்துடன் மனதில் உறுதியுடன், இந்த முறை என் குருவோட மரணத்துக்கு நான் அந்த சுக்ராந்த நிச்சயம் பழி வாங்குவேன் என்றான். அத்தியாயம் 615. கடந்த 2 வருடங்களில் சுக்ர நகர் நிறையவே மாறிவிட்டிருந்தது. ஏனென்றால் சுக்ராந்த் உருவாக்கிய கருப்பு மூளை அணியின் தலைமையகம் இந்த இடத்தில்தான் இயங்குகிறது. இதனாலேயே இந்த சிறிய நகரம் முழு கருப்பு மூலையில் மிகவும் பிரபலமாக இருந்தது. மேலும் தற்போது சுக்ரநகர் முன்பை விட மிகவும் பெரியதாக மாறியிருந்தது. நிறைய பேர் இங்கு தங்கி இருந்தனர். இந்த பெரிய நகரத்தின் நடுவில் ஒரு பெரிய அரண்மனை கட்டப்பட்டிருந்தது. இந்த அரண்மனை தான் கருப்பு மூளை அணியினரின் ஒவ்வொரு விஷயமும் விவாதிக்கப்படும் இடமாகும். பொதுவாக கருப்பு மூலையில் உள்ள சக்தி வாய்ந்த மக்கள் விவாதங்களுக்கு இங்குதான் வருவார்கள். உண்மையில் இந்த அரண்மனை சுக்ராந்தின் வீடாகவும் இருந்தது. மேலும் சுக்ராந்தின் அந்தஸ்து முன்பை விட மிகவும் அதிகரித்திருந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் கருப்பு மூளை அணியின் மரியாதையுடன் சுக்ராந்தின் மரியாதையும் மிகவும் அதிகரித்திருந்தது. இதனாலேயே முழு கருப்பு மூளையிலும் சுக்ராந்தை ஒரு நபர் கூட தூண்டிவிட முயற்சி செய்ய மாட்டார்கள். இந்த நேரத்தில் அந்த பெரிய அரண்மனையின் மண்டபத்தில் நிறைய பேர் அமர்ந்திருந்தனர். அங்கு தலைவரின் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் வேறு யாருமல்ல, மருந்துகளின் அரசன் சுக்ராந்த் தான். சுக்ராந்தின் இருபுறமும் கருப்பு மூலையில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் பெயர்கள் திரு தங்கம் மற்றும் வெள்ளி. அவர்களிடமிருந்து சிறிது தூரத்தில் பல்வேறு சக்தி வாய்ந்த கட்சிகளின் தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் கருப்பு மூளை அணியின் உறுப்பினர்கள். இந்த தலைவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களாக இருந்தனர். அவர்களின் பெயர்கள் மட்டுமே முழு கருப்பு மூளையையும் நடுங்க வைக்கும் ஆற்றல் கொண்டது. ஆனால் இந்த சக்தி வாய்ந்தவர்கள் எல்லாம் இங்கு தங்கள் நாற்காலிகளில் அமர்ந்து சுக்ராந்திற்கு கீழ்ப்படிவதை தவிர வேறு எதையும் செய்வதில்லை. இதிலிருந்தே சுக்ராந்த் உருவாக்கிய இந்த கருப்பு மூளை அணி எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று யூகித்துக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் மண்டபத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இந்த மௌனத்திற்கு காரணம் சுக்ராந்தின் முகம் மிகுந்த ஏமாற்றத்தை காட்டியதுதான். சுக்ராந்த் சற்று ஏமாற்றமான முகத்துடன் அனைவரையும் பார்த்துவிட்டு, உள்பகுதியைச் சேர்ந்த சமரன்கிற சிறுவன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற செய்தியை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றார்.
சுக்ரான் சொன்னதை கேட்டதும் திடீரென மண்டபத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. பலரின் முகத்தில் கொஞ்சம் பயம் தெரிந்தது. அவர்களது முகத்தின் நிறமும் மாறியது. கருப்பு மூளையின் ஒவ்வொரு மூலையிலும் சமரனின் பெயர் பரவி இருந்தது கண்கூடாக தெரிந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் சுக்ராந்தையே தோற்கடித்திருந்தான். எனவே அவனை யாரும் சாதாரண பையனாக கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இதற்கிடையில் சுக்ராந்த் தனது கனத்த குரலில் அனைவரிடமும், இரத்தவெறி தளத்தோட தலைவரும் நம்ம நண்பருமான தர்சிம் அந்த பையனால கொல்லப்பட்டிருக்காரு என்றான். சுக்ராந்தின் வார்த்தைகள் மண்டபத்தில் மீண்டும் ஒரு வெடிப்பை ஏற்படுத்தியது. மேலும் அனைவரின் முகங்களிலும் ஒரு பயங்கரமான ஆச்சரியம் தெரிந்தது. அனைவருமே இந்த செய்தியை கேள்விப்பட்டிருந்தனர். ஆனாலும் தர்சிம் உண்மையில் கொல்லப்பட்டாரா இல்லையா என்பதை யாராலும் உறுதியாக கூற முடியவில்லை. ஆனால் இப்போது சுக்ராந்தே எல்லோரிடமும் உண்மையை சொல்லிவிட்டதால் எல்லோரும் அதை நம்பினர். உண்மை என்னவென்றால் கருப்பு மூளை அணியின் தலைவர்களிடையே ஆழமான நட்பு இல்லை. ஆனால் அப்படி இருந்த போதிலும் அவர்கள் தர்சிமின் மரணம் குறித்து கொஞ்சம் வருத்தமாக உணர்ந்தனர். ஆனால் இதில் மக்கள் அதிகம் உணரும் ஒன்று என்றால் அது மிகுந்த பயமும் விசித்திரமான அமைதியின்மையும் தான். சமரனை தெய்வீக ஒளி விழுங்கிய போது அவரும் எப்படியோ அந்த நிகழ்விற்கு பின்னால் இருந்தார் என்பது அனைவருக்கும் நினைவுக்கு வந்தது. இப்போது அந்த பையன் எப்படியோ உயிர் பிழைத்து விட்டதால் அன்று நடந்த பிரச்சனையில் தொடர்புடைய யாரையும் அவன் உயிர் பிழைக்க விடமாட்டான். இந்த விஷயம் தர்சிமின் மரணத்தின் மூலம் அனைவரின் இதயத்திலும் உறுதி செய்யப்பட்டது. இதற்கிடையில் சிறிது கவலையடைந்த சுக்ராந்த், எனக்கு அந்த பையனை பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா அவன் நிச்சயமா பழி வாங்க முயற்சி செய்வான்னு நினைக்கிறேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்பக்கத்தை தாக்கி இருக்கீங்க. அதனால அவன் நம்ம யாரையும் அவ்வளவு எளிதில் விடமாட்டான்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், தலைவர் தர்சிம் முழு கருப்பு மூளையிலும் உள்ள 10 சக்தி வாய்ந்த நபர்கள்ல ஒருவர். ஆனா அவர் அந்த பையனால கொல்லப்பட்டிருக்காரு. 2 வருடங்களுக்கு முன்பு இருந்ததை விட அந்த பையன் பலசாலி ஆகிட்டதை இது தெளிவா காட்டுது. அவன் உண்மையிலேயே இங்க வந்து நம்மளை பழிவாங்க முயன்றா. அவன் கிட்ட இருந்து என்னால உயிரோட தப்பிக்க முடியும்னு உங்களை எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும் என்று கேட்டார். சுக்ராந்தின் வார்த்தைகளை கேட்டதும் மண்டபத்தில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தனர். மேலும் திரு தங்கம் மற்றும் வெள்ளியை தவிர அனைவரின் முகங்களிலும் ஒரு விசித்திரமான பதட்டம் தெரிந்தது. அவர்களில் சுக்ராந்தை ஒத்த பலம் பொருந்திய சிலர் இருந்தனர். ஆனால் அவர்களுக்கும் தர்சிமின் வலிமைக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அவர்கள் தர்சிமுடன் ஒரு போரில் ஈடுபட்டிருந்தால் ஒருவேளை நிச்சயம் தர்சிம் உயிருடன் தப்பித்திருப்பார். ஏனெனில் தர்சிமின் தப்பிக்கும் தந்திரம் அனைவருக்கும் தெரியும். அது எல்லாவற்றிலும் மிகவும் பயனுள்ள தப்பிக்கும் நுட்பமாகும். தர்சிம் எதிராளியை தோற்கடிக்க முடியாவிட்டாலும் அவரிடமிருந்து கண்டிப்பாக தப்பித்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் அவர் சமரனால் கொல்லப்பட்டது அனைவரையும் மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த எண்ணம் தோன்றியதுமே கூட்டத்தில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. இதற்கிடையில் ஒரு முதியவர் முன்னால் வந்தார். மண்டபத்தின் அமைதியை கலைக்கும்படி சிரித்தவர், மருத்துவர் சுக்ராந்த், அந்த பையன் ரொம்பவே வலிமையானவனா இருக்கலாம். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஏன் கருப்பு மூளை அணிய உருவாக்கணும் சொல்லுங்க? நாம எல்லாரும் சேர்ந்து இது மாதிரி வர்ற பிரச்சனையை தவிர்க்க முடியும்னு தானே நம்ம நோக்கமே. அதுதானே. அப்புறம் என்ன, அந்த பையன் பழி வாங்க வந்தா நம்ம கருப்பு மூளை அணியில இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தாக்குவோம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரையும் தனியா அவனால எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க என்றார். வெளிப்படையாக அந்த முதியவர் கருப்பு மூளையில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களில் ஒருவர். கருப்பு மூளை போன்ற ஒரு இடத்தின் அனுபவம் ஒருவரை இரக்கமற்றவராகவும் மிகவும் தந்திரமானவராகவும் மாற்றுகிறது. இதனால்தான் அந்த முதியவர் பிரச்சனையை கவனமாக பரிசீலித்து சுக்ராந்திடம் இதை பற்றி சொன்னார். அந்த முதியவரின் பேச்சை கேட்டதும் கூடத்தில் இருந்த அனைவரின் பதட்டமும் குறையத் தொடங்கியது. அவர்கள் முகத்தில் ஒரு பேய்ச்சிரிப்பு வந்தது. இதற்கிடையில் சுக்ராந்த் அந்த நபரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். பள்ளியின் சக்தி வாய்ந்த நபர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே கருப்பு மூளை அணி உருவாக்கப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். இப்போது இருக்கும் நிலையில் பள்ளியின் பெரியவர்களால் கூட அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியவில்லை. அப்படி இருக்கும்போது சமரனால் எப்படி முடியும்? ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில் சமரன் பழிவாங்க தனியாக வரப்போவதில்லை என்று சுக்ராந்திற்கு தோன்றியது. எனவே சுக்ராந்த் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இதை நினைத்தவர் சிரித்துக் கொண்டே, அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க சிலர் அனுப்பி இருக்க. அவனை பத்தி ஏதாவது செய்தி கிடைச்சா உடனே உங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன். அவன் நம்மளை கண்டுபிடிச்சு நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நாம அவனை கண்டுபிடிச்சு அவனோட ஆட்டத்தை முடிப்போம் என்றார். சுக்ராந்தின் வார்த்தைகள் ஒரு கொடுமையை பிரதிபலித்தது. அதை கண்ட மண்டபத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். உண்மையில் சமரன் எல்லோர் இதயங்களிலும் ஒரு முள் போல குடியேறியிருந்தான். அதை அவர்கள் அங்கிருந்து விரைவில் அகற்ற விரும்பினர்.
தனது திட்டத்தை ஆதரிக்க அனைவரும் தயாராக இருப்பதை கண்டவுடன் சுக்ராந்தின் முகத்தில் இருந்த புன்னகை மேலும் அதிகரித்தது. இந்த முறை அந்த சமரனை பிடிக்கிறதுல நாம வெற்றி பெறணும். நீங்க எல்லாரும் எனக்காக அவனை பிடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு கைமாறா நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத வெகுமதிய உங்க எல்லாருக்கும் தர என்றார். சுக்ராந்தின் வார்த்தைகளை கேட்டு அனைவரும் ஒரு கணம் தயங்கினர். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் சமரனை கொல்ல விரும்பினர். ஆனால் சுக்ராந்தோ சமரனை உயிருடன் பிடிக்க விரும்பினார். பின் அனைவரும் தயக்கத்துடன் தலையை ஆட்டியபடி சுக்ராந்த் சொன்னதை ஒப்புக்கொண்டனர். உண்மையில் சமரனின் இதய தெய்வீக ஒளியை சுக்ராந்த் எவ்வளவு மோசமாக விரும்பினார் என்பது அவர்களுக்கும் புரிந்தது. தெய்வீக ஒளி மிகவும் தனித்துவமானது என்றாலும் அதை கட்டுப்படுத்த யாருக்கு தைரியம் உருவாகும்? உண்மையில் சிறிய கவனக்குறைவு கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் சாம்பலாக்கிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் அனைவருமே தெய்வீக ஒளியை பெற ஆழமாக விரும்பினர். ஆனால் அதை பெறுவதற்கான தைரியத்தை யாராலும் சேகரிக்க முடியவில்லை. சுக்ராந்த் தனது முன்மொழிவுக்கு அனைவரும் எப்படி ஒப்புக்கொள்கின்றனர் என்பதை பார்த்தார். அவர்களின் இதயத்திலும் மனதிலும் என்ன நடக்கிறது என்பது அவருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை. வெளிப்படையாக அவர் எப்படியாவது சமரனின் தெய்வீக ஒளியை பெற வேண்டும். ஆனால் உண்மையில் சுக்ராந்தை மிகவும் கவலையடையச் செய்தது சமரனின் சுடர் மந்திரம். தன்னிடம் முழுமையற்ற சுடர் மந்திரம் இருந்ததால் சமரனின் முழுமையான சுடர் மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது மற்றும் ஆபத்தானது என்பதை சுக்ராந்த் அறிந்திருந்தார். அந்த சுடர் மந்திரத்தின் உதவியுடன் இயற்கையின் மிகவும் ஆபத்தான சக்திகளான ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வீக ஒளிகளை ஒருவர் கட்டுப்படுத்த முடியும். தான் ஒரு சக்தி சக்கரவர்த்தி என்றாலும் தன்னிடம் ஒரு தெய்வீக ஒளி இருந்தாலும் கூட எந்த சக்தி மூதாதையரையும் தன்னால் எதிர்கொள்ள முடியாது என்பதை சுக்ராந்த் அறிந்திருந்தார். ஆனால் இதே அவருக்கு மற்றொரு தெய்வீக ஒளி கிடைத்தால் ஹீமவாகினி முழுவதும் சுக்ராந்தின் முன் நிற்கக்கூடிய ஒரு நபர் கூட இருக்க முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் அவர் முழு ஹீமவாகினியின் மிகவும் சக்தி வாய்ந்த மருத்துவராக மாறுவார். சுக்ராந்த் இத்தனை வருடங்களாக சுடர் மந்திரம் பற்றி அனைத்தையும் கண்டுபிடித்து வைத்திருந்தார். ஆனால் ஒரே ஒரு தெய்வீக ஒளி இருப்பதால் அவர் எப்போதும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட வேண்டியிருந்தது. அதே நேரம் முழுமையடையாத சுடர் மந்திரத்தால் இரண்டாவது தெய்வீக ஒளி தனக்கு ஆபத்தானதாக மாறலாம் என்ற பயமும் சுக்ராந்திற்கு இருந்தது. சுடர் மந்திரத்தின் விஷயம் சுக்ராந்திற்கு மிக முக்கியமாக இருந்த போதிலும் அவர் அதை பற்றி யாரிடமும் பேசவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மந்திரம் மருத்துவர்களுக்கு மட்டுமே. மேலும் இந்த சுடர் மந்திரத்திற்கு ஒருவருக்கு நெருப்பு உறுப்பு சக்தி இருப்பது மிகவும் முக்கியமானது. பொதுவாக சமரனின் தெய்வீக ஒளியை பெற சுக்ராந்த் விரும்புவதாக அங்கிருந்தவர்கள் உணர்ந்தனர். ஆனால் சுக்ராந்தின் உண்மையான இலக்கு சமரனின் சுடர் மந்திரம் என்பது யாருக்குமே தெரியாது. மண்டபத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் சமரனை பிடிக்கும் திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது அத்தனை நேரம் அமைதியாக இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி இருவரும் திடீரென எழுந்தனர். அவர்களின் கண்கள் வானத்தை நோக்கி இருந்தன. இதை பார்த்ததும் அவர்கள் இருவரின் முகங்களிலும் கவலை படரத் தொடங்கியது. திரு தங்கம் வெள்ளி சகோதரர்களின் முகத்தில் கவலை தோன்றியதை சுக்ராந்தும் பார்த்தார். உடனே அவரும் தன் பார்வையை வானத்தை நோக்கி திருப்பினார். இந்த நேரத்தில் பல சக்தி வாய்ந்த சக்திகள் அந்த திசையில் இருந்து வருவதை அவர் கவனித்தார். மேலும் இந்த சக்திகள் என்னவென்று சுக்ராந்திற்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் இந்த சக்திகள் கடந்த 2 ஆண்டுகளில் பல முறை அந்த திசையில் இருந்து வருவதை அவர் உணர்ந்துள்ளார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் படுதோல்வி அடைந்து அதே திசையில் தோல்வியுடன் திரும்பிச் சென்றனர். மறுபுறம் திரு தங்கம் வெள்ளி இருவரின் முகங்களும் எப்படி மாறின என்பதை கருப்பு மூளை அணியினர் அனைவரும் பார்த்தனர். அது மட்டுமின்றி சுக்ராந்தின் முகத்தில் லேசான கவலையும் தெரிந்தது. அது அவர்களுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. வெளிப்படையாக சக்திகள் மற்றும் உள்வலிமை அதிகமாக இல்லாததால் மற்றவர்களால் இந்த மூவரை போல எதையும் உணர முடியவில்லை. இதற்கிடையில் ஒரு முதியவர் முன்னால் வந்து, திரு தங்கம், திரு வெள்ளி, என்ன நடக்குது என்று கேட்டார். முதியவரின் கேள்வியை கேட்ட திரு தங்கம் விசித்திரமான முறையில் சிரித்துவிட்டு, நம்மளோட பழைய நண்பர்கள் நம்மளை தாக்க திரும்ப இங்க வராங்க என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டதும் மண்டபத்தில் இருந்த அனைவரும் திகைத்து போனார்கள். மேலும் இரட்சகன் பள்ளியின் பெரியவர்கள் தங்களை தாக்க வருகிறார்கள் என்பதும் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்தது. இதை உணர்ந்ததால் அவர்களின் முகத்தில் பெருமித புன்னகை மலர்ந்தது. அவர்கள் பெரியவர்களுடன் சண்டையிட தங்களை தயார்படுத்திக் கொண்டனர். அப்போது சுக்ராந்த் சத்தமாக சிரித்துவிட்டு பெரியவர்களை கேலி செய்வது போல, இரட்சகன் பள்ளியின் இந்த பெரியவர்கள் தோல்வியை ஏற்கவே மாட்டாங்க போல. ஒவ்வொரு முறையும் அவங்க பலத்தை திரட்டி நம்மளோட சண்டையிட வராங்க. கடைசியில தங்களோட வாளை சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து அவசர அவசரமா ஓடி போறாங்க என்றார். ஆனால் இதை சொன்னதும் சுக்ராந்த் திடீரென்று ஏதோ உணர ஆரம்பித்தார். பொதுவாக தெய்வீக ஒளிகளுக்கு இடையே ஒரு தொடர்பு இருக்கும். அது இப்போது அவருக்கு எதையோ உணர்த்த விரும்பியது. இதனாலேயே அவர் மிகவும் பழக்கமான அரவணைப்பை உணர ஆரம்பித்தார். இந்த வெப்பம்
மற்ற எல்லா சக்திகளிடமிருந்தும் சில விசேஷ காரணங்களால் வித்தியாசமாக உணரப்பட்டது. மேலும் மீண்டும் ஒருமுறை இந்த இரண்டாவது தெய்வீக ஒளியை உணர்ந்த பிறகு தனது அலை தெய்வீக ஒளி சிறிது பலவீனமாக இருப்பதை உணர்ந்தார். அவரது தெய்வீக ஒளி நடந்து கொண்ட விதம் இரண்டாவது தெய்வீக ஒளியை கண்டு பயப்படுவது போல தோன்றியது. இதை உணர்ந்த சுக்ராந்தின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து அவர் உள்ளத்தில் கொஞ்சம் பயம் வர ஆரம்பித்தது. வெளிப்படையாக அவரது அலை தெய்வீக ஒளி 15வது சக்தி வாய்ந்த தெய்வீக ஒளி. அந்த ஒளியே இப்போது இப்படி பயமாக உணர்கிறது என்றால் அந்த இரண்டாவது தெய்வீக ஒளி எவ்வளவு ஆபத்தானது. இதை யோசித்தவர் மனதில் பீதி உருவானது. மறுபுறம் பல சக்திகள் தொடர்ந்து வானத்தில் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. இந்த சக்திகள் வானத்தில் கரும் புள்ளிகள் போல தோற்றமளித்தன. ஆனால் அவை உண்மையில் அதிகமான வேகத்தில் நகரும் மனிதர்கள். அந்த மக்கள் காட்டில் முன்னோக்கி நகரும் போது பல மரங்கள் அதிவேகமாக அசைய ஆரம்பித்தன. அது மட்டுமல்லாமல் காடுகளில் வாழும் மாய மிருகங்கள் கூட அந்த கூட்டு சக்தியால் பயந்து ஒளிந்து கொண்டன. வெளியே வரத்துணியாத உயர்தர மாய விலங்குகளிடமும் இதேதான் நடந்தது. சில புரிதல்களின் காரணமாக அத்தகைய சக்தி தங்கள் முழு பகுதியையும் அழிக்கக்கூடும் என்பதை அந்த விலங்குகள் அறிந்திருந்தன. இதற்கிடையில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரியவரின் குரல் எதிரொலிக்க தொடங்கியது. நாம சுக்கிர நகர அடைய போறோம், எல்லாரும் தயாராகுங்க என்றார். அதே நேரம் சமரன் நகரை நோக்கி வேகமாக பார்த்து கொண்டிருக்க திடீரென பெரியவர் பரமார்த்தா அவன் அருகே வந்தார். அவர் நினைவூட்டுவது போல, சமரா ஜாக்கிரத, சுக்கிர நகர்ல கருப்பு மூளை குழுவின் பாதுகாப்பு அதிகம். கடந்த 2 வருஷத்துல நாங்க அவர்களை பல முறை தாக்கி இருக்கோம். அதனால அது எங்களுக்கு நல்லா தெரியும் என்றார். அந்த மூத்த பெரியவர் சொன்னதை புரிந்து கொண்ட சமரன் தலையை ஆட்டினார். பிறகு தனது உள்சக்தியின் உதவியால் அந்த நகரத்தில் பல சக்தி வாய்ந்தவர்கள் கூடியிருப்பதை உணர ஆரம்பித்தார். அவர் சொன்னதை உணர்ந்த சமரனும், ஆமா பெரியவர் பரமார்த்தா, அந்த ஊர்ல இப்போ பல சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்க. நான் உணரக்கூடிய சக்திகள் ரொம்பவே பரிச்சயமானவை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உள்பகுதியை தாக்கியவர்கள் எல்லாம் இன்னைக்கு இங்க பிரசன்னமாகி இருப்பதா தெரியுது. இன்னைக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. இனி இருக்கு வேடிக்கை என்றான். அத்தியாயம் 616. சுக்கிர நகரில் உள்ள அனைத்து சக்தி வாய்ந்தவர்களின் பெயர்களையும் சமரன் கண்டுபிடித்திருந்தான். ஆனால் இது பெரியவர் பரமார்த்தாவை ஆச்சரியப்படுத்தவில்லை. மாறாக தலையை ஆட்டி கனத்த குரலில், முன்னாடி இந்த சிறிய அணிகள் எல்லாம் ரட்சகன் பள்ளிக்கு முன்னால கண்களை கூட நிமிர்த்த முடியாது. ஆனா இந்த கருப்பு மூளை அணி உருவானதுல இருந்தே அவங்க நம்மளை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா மாறிட்டாங்க என்றார். அதை கேட்ட சமரன் சற்று கவலையுடன், பெரியவர் பரமார்த்தா, இந்த கருப்பு மூளையணி உண்மையில் அவ்வளவு சக்தி வாய்ந்ததா என்று கேட்டான். பெரியவர் பரமார்த்தாவும் சற்று இயலாமையுடன், பாரு சமரா, நம்ம பள்ளியில பல பெரியவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கள பெரும்பாலானோர் சக்திமான் தரத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கருப்பு மூளை அணியில சில தலைவர்கள் சக்தி சக்கரவர்த்திகளா இருக்காங்க. நம்ம எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதால இன்னும் நம்மள முடிக்க முடியாம போறது நம்ம அதிர்ஷ்டம். சக்தி முன்னோர்களுக்கு இணையான பலம் இருக்கிறதால தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து என்ன சண்டையில சிக்க வச்சிடுறாங்க. அதனால என்னால யாருக்கும் உதவ முடியல. அதோட பள்ளி ஆட்களும் கருப்பு மூளை அணி ஆட்களும் சமமா இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் சுக்ரான் தன்னோட தெய்வீக ஒளியை பயன்படுத்தி எல்லா பெரியவர்களையும் தோற்கடிச்சிடுவான். அப்புறம் தங்கம் வெள்ளி கூட சேர்ந்து என்ன தாக்குவான். அவன் ஒரு சக்தி சக்கரவர்த்தி தான்னாலும் அவனோட அலை தெய்வீக ஒளி முன்னாடி நானும் ரொம்பவே பலவீனமாயிடுறேன். 3 சக்தி சக்கரவர்த்திகள் எனக்கு எதிரா வர்றப்ப நான் மட்டும் தனியா நிற்பேன். அப்ப உதவியற்றவனா உணர்றது வாஸ்தவம் தானே என்ற பெரியவர் பரமார்த்தா சில நொடிகள் கழித்து மேலும் தொடர்ந்தார். கடந்த சில வருஷத்துல உள்பகுதியோட பலம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனாலும் கருப்பு மூளை அணியோட அதிகரிச்ச பலம் முன்னாடி நாங்க இன்னும் பலவீனமா தான் இருக்கோம். நீயும் ஒரு மருத்துவர் தானே, அப்போ உனக்கே தெரியும் 6வது இடத்துல இருக்கிற ஒரு மருத்துவர் எத்தனை சக்தி வாய்ந்த நபர்களை சேகரிக்க முடியும்னு. எல்லாத்துக்கும் மேல கருப்பு மூளை மாதிரி ஒரு இடத்துல மருந்துகளின் ராஜாவான சுக்ரான் கிட்ட இருந்து எந்த மாத்திரையும் தேவைப்படாத சக்தி வாய்ந்த நபர் யாராவது இருக்க முடியுமா என்ன என்றார். பெரியவர் பரமார்த்தா என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொண்ட சமரன் தலையை ஆட்டினான். சுக்ராந்த் இப்படி ஒரு தந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. 2 ஆண்டுகளில் ரட்சகன் பள்ளி போன்ற பழமை வாய்ந்த பள்ளியை விட சக்தி வாய்ந்த குழுவை தனது பதவியை பயன்படுத்தி அவரால் உருவாக்க முடிந்தது வியப்புக்குரிய விஷயம்தான். உண்மையில் ரட்சகன் பள்ளியில் பல சக்தி வாய்ந்த நபர்கள் எப்போதும் மறைந்திருந்தனர். ஆனால் பெரிய சம்பவம் நடக்கும் வரை இவர்கள் வெளியே வருவதில்லை.
மேலும் இது போன்ற விஷயம் தெரிந்த பிறகும் அவர்கள் அதில் பங்கேற்க மறுத்துவிட்டார்கள். உண்மையில் அவர்களுக்கு இந்த விஷயம் பெரிய விஷயமாக தெரியவில்லை என்பதுதான் விரக்தியான உண்மை. அப்போது சமரன் சிரித்துக்கொண்டே பெரியவர் பரமார்த்தாவிடம், சுக்ராந்த் பத்தின கவலைகளை என்கிட்ட விட்டுடுங்க. அப்புறம் அந்த தங்க வெள்ளி சகோதரர்களை கவனிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்காது சரியா என்று கேட்டான். பெரியவர் பரமார்த்தா சிறிது நேரம் யோசித்து விட்டு, சமரா, நீ கவனிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்ப. இந்த 2 பேரும் தங்களோட சக்திகளை ஒன்றிணைச்சு எந்த சக்தி மூதாதையர்களையும் போல சக்தி வாய்ந்தவர்களா மாறிடுறாங்க. ஆனா சண்டை ரொம்ப நேரம் நீடிச்சா அவங்க சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி சக்கரவர்த்திக்கும் சக்தி மூதாதையருக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கிறது அவ்வளவு எளிதானது இல்லை. அதனால நான் அவங்கள சுலபமா கையாளுவேன் என்றார். இதை கேட்டு சிரித்த சமரன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, பெரியவர் பரமார்த்தா, உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்றா சுக்ராந்த பிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா என்று கேட்டான். சமரனின் இந்த கோரிக்கையை கேட்ட பெரியவர் பரமார்த்தா மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஆனால் சில கணங்கள் யோசித்த பிறகு, சுக்ராந்தோட உடல்ல இருந்து அலை தெய்வீக ஒளியையும் பெற விரும்புறியா என்று கேட்டார். இதை கேட்ட சமரன் பதில் சொல்லாமல் சிரிக்க ஆரம்பித்தான். அவனுடைய புன்னகையை பார்த்து பெரியவர் பரமார்த்தாவின் முகத்திலும் ஒரு புன்னகை வந்தது. அப்படிதான் போல. அலை தெய்வீக ஒளி அது ரொம்பவே ஆபத்தானதுதான். ஆனா ஒன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்ச வரையில ஒரு மருத்துவரால ஒரே ஒரு தெய்வீக ஒளியை தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா நீ தற்சமயம் 2 விதமான தெய்வீக ஒளிகளை கட்டுப்படுத்துற. உண்மையில 3வது தெய்வீக ஒளியையும் சேர்த்து உன்னால கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டார். சமரன் தன் புன்னகையை அடக்கிக் கொண்டு தாழ்ந்த குரலில், எதையாவது பெறறதுக்கு நாம நிறைய இழக்க வேண்டியிருக்குங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். இந்த அபரிமிதமான சக்தியை பெற நான் எவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. என்கிட்ட 2 வகையான தெய்வீக ஒளிகள் இருக்கிறதா மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அவற்றை பெற நான் 2 முறை மரணத்திலிருந்து தப்பிச்சிருக்கேன். அதோட உண்மையை சொல்லணும்னா, என் அதிர்ஷ்டம் சரியா இல்லைன்னா இந்த முறை அந்த எரிமலை குழம்பு உலகத்துல இருந்து என்னால வெளியேற முடிஞ்சிருக்காது. நான் அங்கேயே கொல்லப்பட்டிருப்பேன். இவ்வளவு ஆபத்துகளை எதிர்கொள்ற ஒருவனுக்கு சக்தி கிடைக்க கூடாதா என்ன? இந்த முறையும் கூட அலை தெய்வீக ஒளியை அடைஞ்சு வாழ்வா சாவா போராட்டத்தை நான் சந்திக்க வேண்டி இருக்கலாம். ஆனா அதையும் என்னால தாங்க முடிஞ்சா நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுவேன்னு உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல வலி ஒரு நபரை ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாத்துது. ஆனா இதுல நான் தோத்து போனா நான் நிச்சயம் கொல்லப்பட்டிருப்பேன். ஏன்னா தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சு பலர் இறந்திருக்காங்க. அப்ப நான் மட்டும் எம்மாத்திரம் என்றான். பெரியவர் பரமார்த்தா ஆச்சரியத்துடன் சமரனை பார்த்தார். 2 முறை மரணத்தில் இருந்து தப்பிச்சாலும் 3வது முறையும் அதை எதிர்கொள்ளணுமா நீ? சமரா, ஒன்னு நீ ரொம்பவே தைரியசாலியா இருக்கணும், இல்ல பெரிய அடிமுட்டாளா இருக்கணும். உன் திறமைக்கேற்ப மெதுவா பயிற்சி மேற்கொண்டா கூட ஒரு நாள் நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறிடுவ என்றார். இதை கேட்டு சிரித்த சமரன் பெரியவர் பரமார்த்தாவை நோக்கி, பெரியவர் பரமார்த்தா, ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள், இது 2மே ரொம்பவும் ஆபத்தான வார்த்தைகள். எப்படியோ என் குறிக்கோள் ஒன்றும் சக்தி வாய்ந்தவனா மாறுறது இல்லை, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவனா மாறுறது என்றான். சமரனின் வார்த்தைகளிலும் புன்னகையிலும் மறைந்திருக்கும் நம்பிக்கையை பார்த்து பெரியவர் பரமார்த்தா போன்ற அனுபவசாலியால் கூட அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை இந்த பையனை பத்தி யோசிக்கிறதுல நான் எதுவும் தப்பு செஞ்சாலும் செஞ்சிருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. இந்த பையன் ரொம்பவே தனித்துவமான ஒன்ன செய்ய கூட பிறந்திருக்கலாம் இல்லையா என்று தனக்குள் நினைத்துக் கொண்ட பெரியவர் பரமார்த்தா சில கணங்கள் அமைதியாக இருந்துவிட்டு சமரனின் தோளை தட்டி கொடுத்தார். சரி சமரா, இந்த முறை வெற்றி பெற்றா சுக்ராந்த பிடிச்சு நான் உன்கிட்டயே ஒப்படைப்பேன் என்றார். இதை கேட்ட சமரன் சிரிக்க பெரியவர் பரமார்த்தாவும் சிரித்துக் கொண்டே சமரனிடம் வந்து காதுகளில் கிசுகிசுத்தார். இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். வாய்ப்பு கிடைச்சா வர்ணமித்திரருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடு. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எங்க தலைமை ஆசிரியர் கூட அவருக்கு நல்ல நட்பு இருந்துச்சு என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளை கேட்ட சமரனின் சிறகுகள் திடீரென நின்று போயின. நடுக்கத்தில் சமரன் கீழே விழத் தொடங்கினான். ஆனால் அதை பார்த்த பெரியவர் பரமார்த்தா அவனை பிடித்து கீழே விழாமல் தடுத்தார். இந்த நேரத்தில் சமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தோன்றியது. அதன் காரணமாக அவர் பெரியவர் பரமார்த்தாவிடம், உங்களுக்கு இது எப்படி தெரியும் என்று கேட்டான். சமரனின் முகத்தில் இருந்த பதட்டத்தை கண்டு பெரியவர் பரமார்த்தா சிரிக்கத் தொடங்கினார். சமரா, நான் காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். வலிமையும் அனுபவமும் உள்ள மூதாதையரின் கண்கள் அத்தனை பலவீனமானது இல்ல.
அதோட நான் வர்ணமித்திரரை முன்னாடி ஒரு முறை சந்திச்சிருக்கேன். ஆனா அப்ப நான் பள்ளியோட மூத்த அதிகாரி இல்ல. சரி, நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோட இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும். ஆனா சுக்ராந்த் மேல இருக்கிற உன்னோட பகைய பார்த்தா வர்ணமித்திரர் மர்மமான முறையில இறந்ததுக்கு சுக்ராந்த் தான் காரணம்னு புரியுது என்றார். பெரியவர் பரமார்த்தா சமரனுக்கு உறுதி அளித்தவுடன் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே துரோணர் இப்போது இல்லை என்பது அவனுக்கு தெரியும். உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த மூதாதையரால் கூட ஒரு தாக்குதலில் அவனை கொல்ல முடியாத அளவுக்கு அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகிவிட்டான். அதனால் தன் ரகசியம் வெளிப்பட்டாலும் வர்ணமித்திரரை காப்பாற்ற முடியும் என்பதில் சமரன் உறுதியாக இருந்தான். இதனால் சமரனின் முகத்தில் ஒரு புன்னகை வர அவனுடைய இதுவரையான வாழ்க்கை நினைவுக்கு வர ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் வர்ணமித்திரர் மற்றவர்களிடமிருந்து தன்னை காத்து வந்தார். இப்போது எல்லோரிடமிருந்தும் தான் அவரை காப்பாற்றுகிறோம் என்று நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான் சமரன். உண்மையில் வர்ணமித்திரரின் ஆதரவின் விளைவில்தான் இன்று சமரன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாற முடிந்தது. இதற்கிடையில் சமரன் பெரியவர் பரமார்த்தாவுக்கு நன்றி கூறினான். அப்படின்னா பெரியவர் பரமார்த்தா, என் ரகசியத்தை நீங்க ரகசியமாவே வச்சிருந்தா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன் என்றபடி முன்னே பார்த்தான். அங்கே பச்சை படர்ந்த மலையை கண்டான். இதனுடன் அவன் அங்கு இருக்கும் சக்திகளை இன்னும் தெளிவாக உணரத் தொடங்கினான். இறுதியா நாம் இங்கு வந்துட்டோம் என்றான். இந்த நேரத்தில் பெரியவர் பரமார்த்தாவின் கண்களிலும் ஒரு கொடிய பிரகாசம் தோன்றியது. அவர் திரும்பி தனது தோழர்களிடம், பள்ளியின் மக்களே, இரட்சகன் பள்ளியோட முழு பலத்தையும் இன்னைக்கு நாம நம்ம எதிரிகளுக்கு காட்டுவோம். நம்மளை எந்த சக்தியாலையும் முறியடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். சுக்கிர நகர்ல இரத்த ஆறுகளை ஓடச் செஞ்சு நம்ம கல்வி கூடத்து மேல வீசப்பட்ட சேற்றுக்கு இன்னைக்கு நாம பழி வாங்கணும் என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளுக்கு பிறகு வானத்தில் என்று கூக்குரல்கள் கேட்க ஆரம்பித்தன. இந்த ஒலியுடன் ஒவ்வொரு உடலிலிருந்தும் அதிக ஆற்றல் நிறைந்த சக்திகள் வெளிவரத் தொடங்கின. மேலும் பல சக்தி வாய்ந்த மனிதர்களின் சக்தியால் சுற்றியுள்ள மேகங்களும் நடுங்கத் தொடங்கின. அத்துடன் நிறைய நிழல்கள் முன்னோக்கி நகர்ந்து இன்று ஒரு பெரிய சண்டை நடத்தும் நோக்கத்தில் சுக்கிர நகரை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்தன. அதே நேரத்தில் உள்பகுதியின் பல சக்தி வாய்ந்த நபர்களின் சக்திகள் எங்கும் மறைக்கப்படவில்லை. இதனாலேயே அவர்கள் சுக்கிர நகரை அடைவதற்கு முன்பே அவர்களின் சக்திகள் அங்கு எளிதில் உணரப்பட்டது. இந்த உணர்வு காரணமாக சத்தம் நிறைந்த நகரம் திடீரென்று ஒரு பயங்கரமான அமைதியில் மூழ்கியது. இதனால் அந்த சக்திகள் எங்கிருந்து வருகின்றன என்று அனைவரும் வானத்தை நோக்கி பார்க்க தொடங்கினர். அப்போது அந்த ஊரில் கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனையிலிருந்து பல சக்தி வாய்ந்த மனிதர்கள் வெளியே வரத் தொடங்கினர். அனைவரும் காற்றில் பறந்தபடி, இந்த இரட்சகன் பள்ளியைச் சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்! அவமானப்படுத்தப்பட்ட பிறகும் அவங்க திரும்ப திரும்ப சுக்கிர நகர் வந்து நம்மளை தாக்குறாங்க என்று கத்தியது. இவர்களில் முன்னணியில் மருத்துவர் அங்கியில் இருந்தவர் சுக்ராந்த். அவருடைய பேய்த்தனமான சிரிப்பு மின்னல் இடி போல வானத்தில் எதிரொலித்தது. நகர மக்கள் வானத்தில் பல சக்தி வாய்ந்த மனிதர்கள் தோன்றுவதை கண்டவுடன் குழப்பமடைந்தனர். வெளிப்படையாக சுக்கிர நகரில் சுக்ராந்த் ஒரு கடவுளுக்கு குறையானவர் அல்ல. எனவே அவர் சண்டைக்கு செல்வதை பார்த்ததும் அனைவரின் இரத்தமும் கொதிக்க ஆரம்பித்தது. ஆனால் சுக்ராந்தின் குரல் வானத்தில் எதிரொலிக்க தொடங்கியதும் உடனே ஒரு பெரியவரின் கனத்த குரல் கேட்டது. சுக்ராந்த், எங்களோட உள்பகுதியை நீ தாக்கி இருக்க, அதுக்கான கணக்கு தீர்க்க தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் என்றார். இதைத் தொடர்ந்து வானத்தின் மறுபுறத்தில் நிறைய பேர் தோன்றத் தொடங்கின. வானில் 2 குழுக்கள் உருவாகின. ஒன்று சுக்ராந்த் மற்றும் அவரது தோழர்கள், மற்றொன்று பெரியவர் பரமார்த்தா மற்றும் உள்பகுதியைச் சேர்ந்தவர்கள். இதற்கிடையில் சுக்ராந்த் மெதுவாக எல்லா மக்களையும் பார்க்க ஆரம்பித்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கண்கள் திடீரென ஒரு பையனின் மீது நின்றது. இவன் அதே பையன்தான். இவனால் தான் சுக்ராந்தின் தெய்வீக ஒளி கூட பயந்தது. மேலும் சமரனை பார்த்ததும் சுக்ராந்தின் முகத்தில் ஒரு கோபத் தோற்றம் தோன்றியது. அதனுடன் அவர் பற்களை கடித்துக் கொண்டே, சமரா, நீ எப்படி உயிர் பிழைச்ச? என்னால எதையும் நம்பவே முடியல என்றார். சுக்ராந்த் இந்த பெயரை சொன்னவுடன் சுற்றி உள்ள அனைவரும் திகைத்து போனார்கள். வெளிப்படையாக சமரனின் பெயர் கருப்பு மூளையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியதால் எல்லோரும் அவனை பற்றி அறிந்திருந்தனர். இந்த நேரத்தில் சுக்ராந்தின் முகத்தில் கோபம் அதிகமாக இருந்தாலும் அதே சமயம் மனதில் கொஞ்சம் பயமும் இருந்தது. உண்மையில் தனது தெய்வீக ஒளியை பயமுறுத்தக்கூடிய நபர் சமரன் தான் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். சுக்ராந்த் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு கொஞ்சம் கவலை உருவானது. உண்மையில் சமரனின் பச்சை தாமரை ஒளி அவரது அலை ஒளியை விட குறைவான சக்தி வாய்ந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார்.
இருந்த போதிலும் சுக்ராந்தின் தெய்வீக ஒளி ஏன் சமரனின் ஒளிக்கு பயப்படுகிறது என்று அவருக்கு புரியவில்லை. 2 வருடங்களுக்கு முன்பு இது போல நடக்கவில்லை. இதை நினைத்த சுக்ராந்த், இந்த பையனுக்கு கடந்த 2 வருஷத்துல என்ன நடந்தது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார். சுக்ராந்த், 2 வருஷமா நான் உன்னை சந்திக்கல. ஆனா அதுக்குள்ள நீ உனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி இருக்க. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு என்ற சமரன் முகத்தில் திடீரென்று ஒரு குரூரமான புன்னகை தோன்ற, கடந்த முறை என் கையில இருந்து நீ உயிரோட தப்பிச்சிட்ட. ஆனா இந்த நேரத்துல உன்னோட அதிர்ஷ்டம் உனக்கு சாதகமா இருக்காது என்றான். சமரனின் குரலில் இருந்த தன்னம்பிக்கையை பார்த்து சுக்ராந்த் கோபமாக சிரிக்கத் தொடங்கினார். பிறகு, உன் வலிமையை பத்தி நீ ரொம்பவே பெருமைப்படுற. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிழவன் வர்ணமித்திரரோட சக்தியை பயன்படுத்தினதாலதான் நீ என் கூட சண்டையிட முடிஞ்சது. இந்த லட்சணத்துல நீ எப்படி பெருமை பேசுற? அந்த கிழவன் இன்னும் உன்னோட உடல்ல இருப்பான்னு நினைக்கிற, சரியா என்றார். இதை கேட்ட சமரன் சிரித்துக் கொண்டே, கவலைப்படாத சுக்ராந்த், இன்னைக்கு நான் என் சக்தியை பயன்படுத்தி என் ஆசான் வர்ணமித்திரருக்காக உன்னை பழி வாங்குவேன் என்றான். இதை கேட்ட சுக்ராந்த் தலையை அசைத்து, இல்ல பையா, உன்னால இதை செய்யவே முடியாது. நீ எங்க நிற்கிற, யாரை எதிர்க்கிறன்னு இன்னும் உனக்கு தெரியல என்றார். இப்போது சமரன் உயிருடன் இருப்பதால் பேசும்போது வர்ணமித்திரரை பற்றி எதையும் மறைக்கவில்லை என்பது சுக்ராந்துக்கு புரிந்தது. மாறாக இம்முறை சமரனை என்றென்றும் முடித்துவிட வேண்டும் என்றும் கடந்த முறை இருந்ததை விட ஆபத்தான தாக்குதல்களை செய்ய வேண்டும் என்றும் யோசிக்க ஆரம்பித்தார். இது தவிர வர்ணமித்திரரின் ஆன்மா பிழைக்கக்கூடும் என்பதை சுக்ராந்த் அன்றே அறிந்திருந்தார். அதனால் அப்போதே இதை அமரர் நகருக்கு அவர் தெரிவித்திருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் அந்த மர்ம கும்பல் வந்து அவரது ஆன்மாவை பிடிக்க சுக்ராந்த் தனது வாழ்க்கையை வசதியாக வாழ்ந்து வந்தார். ஆனால் சுக்ராந்த் அந்த ரகசிய குழுவுடன் ஒரு சிறப்பு உறவு வைத்திருந்தது யாருக்கும் தெரியாது. மேலும் அவர் அமரர் மக்களின் உதவியை பெற்றதால் தான் வர்ணமித்திரரை கொல்லவே முடிந்தது. சுக்ராந்த் இதை செய்யவில்லை என்றால் வர்ணமித்திரரின் சக்திகள் படி சுக்ராந்தால் அவரை தாக்கவே முடியாது. வர்ணமித்திரரின் கவனத்தை திசை திருப்ப அமரர் மக்களை பயன்படுத்தி அவரை ரகசியமாக ஏமாற்றி கொன்றார். பொதுவாக வர்ணமித்திரர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் ஒரு வல்லரசு மூதாதையர். அவருக்கு நெருக்கமானவர்கள் யாரேனும் துரோகம் செய்தால் மட்டுமே அவரை ஒழிக்கும் கனவு சாத்தியமாகி இருக்கும். அதுதான் அன்றும் நடந்தது. இதை நினைத்து பார்த்த சுக்ராந்த் மீண்டும் ஒருமுறை வர்ணமித்திரரை அழிக்க கிடைத்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்தார்.